இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல டிஎஃப்ஏ இது எதில் கேட்டிருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் 11th ஏவா கேட்டிருக்காங்க. அது எந்த வருஷம்லாம் தெரில. ஆனால் டிஎஃப்ஏ கேட்டிருக்காங்க. எதுக்கு வரைய சொல்லியிருக்காங்கன்னா நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சுடுறேன். அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஒரு எல் லாங்குவேஜுக்கு ஸ்ட்ரிங் மல்டிபிள் ஆஃப் 4 ரெப்ரசன்டட் இன் பைனரி. இதுதான் வந்து லாங்குவேஜ். நமக்கு பைனரினா என்னன்னு தெரியும். பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் பைனரி. நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். 100 இருக்கலாம், இல்லை 01 அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த 100 இருக்க இதை நீ தனியாக எடுத்துக்க போற, இல்லை 10000 எவ்வளோ ஜீரோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதை தனியாக எடுத்துக்க போற. அது வந்து 4ஆல மல்டிபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ 4ஆல மல்டிபிள் ஆகுனுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிங் மல்டிபிள் ஆஃப் 4 ரெப்ரசன்டட் பை பைனரிங்கிற லாங்குவேஜ்ல வந்துடும். இப்போ மல்டிபிள் ஆஃப் 4 நம்ம இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம்னா டிவிசிபிள் பை 4ன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆனாலும் அது வந்து மல்டிபிள் ஆஃப் 4 தான் சொல்லுவாங்க. அதனால நீ இப்படி வேணாலும் எடுத்துங்க, எப்படி வேணாலும் எடுத்துங்க, மல்டிபிளாகவும் எடுத்துங்க, இல்லை டிவிசிபிளாகவும் எடுத்துங்க. ஆனால் அது வந்து பைனரியில் இருக்கணும், அவ்வளோதான். பைனரி வேற எந்த நம்பரும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து எல் எடுத்தாச்சு. இப்போ வந்து 100ம் டிவிசிபிள் ஆகும், 1000 டிவிசிபிள் இது இந்த இருக்கிற எல்லாமே டிவிசிபிள் ஆகும். அதனால இதுதான் வந்து இந்த மேலே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லாங்குவேஜ். இப்போ வந்து இதுக்கு டிஎஃப்ஏக்கு மட்டும் என்ன எழுதணும்னா என்ன வரும் என்ன வராது ரெண்டுமே எழுதணும். அது எப்படின்னா இப்போ பாருங்களேன், எல்லா லாங்குவேஜ்லயும் என்ன இருக்கு, லாஸ்ட்ல 2 0 இருக்கு. இப்போ லாஸ்ட்ல 1 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் ஆஃப் 4 ஆகுமா, இல்லை டிவிசிபிள் பண்ண முடியுமா? முடியாது. அதனால லாஸ்ட் எப்போதுமே வந்து 2 0 இருந்தே ஆகணும் இந்த லாங்குவேஜ்ல. அது வந்து மஸ்ட். மற்ற கூட எப்படி மாறினாலும் அது பிரச்சனை இல்லை. அதனால லாஸ்ட் எண்டிங் வித் 00ங்கிறத டினோட் பண்ணிடணும். அதுவும் டினோட் பண்ணணும். அப்புறம் எது வரக்கூடாதுங்கிறதையும் டினோட் பண்ணணும் அதில். அதனால இப்போ 2 0மே வருது அப்படின்னா எது வரக்கூடாது, லாஸ்ட்ல 1 வரக்கூடாது, எண்டிங் வித் 1 அதையும் எழுதிடணும். டிஎஃப்ஏல மட்டும் என்ன வருங்கிறத எழுதணும், என்ன வரக்கூடாதுங்கிறத எழுதணும், அவ்வளோதான். இப்போ இந்த இருக்கிற மேலே ஸ்ட்ரிங்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துங்க. நான் 100 எடுத்துட்டேன். இப்போ 100க்கு டயக்ராம் போட போகிறோம். ஸ்டார்ட் வித் ஸ்டார்ட் தான் போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டுட்டு Q0 ஃபஸ்ட்டு 1 உள்ளே தள்ளியாச்சு. நெக்ஸ்ட்டு Q1லேருந்து 0 போகுது. நெக்ஸ்ட் Q2லேருந்து 0 போகுது. அது வந்து Q3க்கு போகுது. லாஸ்ட்ல நமக்கு என்ன சொன்னோம், எண்டு வித் 00 அதனால Q3 ஃபைனல் ஸ்டேட் ஆகிட்டு. ஆனால் அந்த Q3ல ஒரு செல்ஃப் லூப் போட்டு 0 போட்டோம்னா லாஸ்ட்ல எவ்வளோ 0 வந்துகிட்டே இருக்கும், புரியுதா? அதனால அது வந்து